உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு வக்ர நிவர்த்தி பலன்கள். சார், வக்கரம் என்பது வேறு, வக்கர நிவர்த்தி என்பது வேறு. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். குரு வக்ரமானார், போன வருடம் வக்ரமானார். எங்கிருந்து? ரிஷபத்திலிருந்து மேஷத்திற்கு சென்றார். வக்ரம்னு அதான் பொருள். இப்போ வக்கர நிவர்த்தி அடைந்து மீண்டும் ரிஷபத்திற்கே வருகிறார். இப்போ இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன போன்றவற்றை பார்க்க போகிறோம். இந்த வக்கர நிவர்த்தி அடைஞ்ச நன்மை தானே. ஒருத்தர் கொஞ்ச நாளாக கொஞ்சம் டென்ஷனாக இருந்தார், நம்ம மேனேஜரே எடுத்துக்கங்க. கொஞ்ச நாளாக நம்ம மேலே கோபமாக இருந்தார். இப்போ கோபம்லாம் சரியாகி நல்லா பேசுகிறாருன்னு அப்போ நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம், நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இல்லையா? நம்ம ஒய்ஃப் நம்ம கூட பேசாமே இருந்தாங்க, ஒரு வாரமாக பேசலை, இன்னைக்கு காலையில் தான் பேசுகிறாங்க. சந்தோஷமான விஷயமாச்சே. ஸோ அப்போ வருகின்ற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 1:30 மணி அளவில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். எங்கிருந்து? வக்ர நிவர்த்தி அடைகிறார். மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு போய் அவர் வக்ர நிவர்த்தி, தன்னுடைய உக்கிரத்தை தனித்துக் கொள்கிறார். அவரோட கோபம், டென்ஷன்ஸ் குறையுது என்று பொருள் கொள்ளணும். ஸோ இந்த வக்ர நிவர்த்தி பலன்களால் யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்க, வழக்கமாக யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் வெற்றி வாகி சுட போகிறீர்கள். ஒரு பந்தயம், அந்த பந்தயத்தில் வாழ்க்கை ஒரு போர்க்காலம் வேட்டையாடி பார்க்கணும், யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காக நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன? 2-5 கூடியவர் குரு. உலகத்திலேயே விருச்சிக ராசிக்காரங்க, கும்பராசிக்காரங்க, மேஷராசிக்காரங்கெல்லாம் குரு கூடவே டிராவல் பண்ணுறவங்க, குருவுக்கு ரொம்ப க்ளோஸ். இந்த குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டிற்கு வருகிறார். 6லே மறைந்திருந்தார். இந்த பிப்ரவரி 4ஆம் தேதி முதற்கொண்டு 7ஆம் வீட்டிற்கு செல்கிறார். 7ல் குரு வர்ற நேரம் என்ன மாதிரி நேரம் தெரியுமா? எந்த மாதிரியே அந்த மாதிரி, இந்த மாதிரி சார் நீங்கள் பேசுகிறதா பார்த்தா ஒரு ஜோதிடர் பேசுகிற மாதிரியா சார் இருக்கு. இங்கே வருங்க, நல்லா புரிஞ்சுங்க. வாழ்க்கையில் என் தலைவன் சொன்னது தான், சிரிங்க சந்தோஷமாக இருங்க, எதையுமே ஒரு சீரியஸாக எடுத்துக்காதீங்க. 7ஆம் வீட்டில் குரு வரார். உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ 7ஆம் வீட்டில் குரு வராருன்னு கேட்டு இன்னொரு தடவை கல்யாணமாக ஆக போகுது உங்களுக்கு. சிரிங்க சந்தோஷமாக இருங்க. இனிமேல் கல்யாணம் ஆக போகிற நம்ம கேமரா தம்பிலாம் பார்த்து சிரிங்க போய் மாட்டிடி போடி. எங்கே போவீங்க? கிடைச்சா நம்மளை மாதிரி தான் இவனும் கல்யாணம் பண்ணிட்டு அடி வாங்க போகிறான். ஸோ அப்போ 7ஆம் வீட்டில் சார் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகுமாங்கிற கவலை, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தை பிறக்குமான கவலை, அதுவும் பிறந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் இப்படியே கவலையிலே நம்ம ட்ராவல் பண்ணுறோம். புரியுதா? கொஞ்சம் கூட நம்ம ஜாலியாகவே இருக்கிறது இல்லை. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7லிருந்து 5ஆம் பார்வையாக உங்களை எதை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது சும்மா கிடையாது, லாபஸ்தானம். எதை பண்ணாலும் வெற்றி, எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி பெற்றாங்கே சொல்கிறாங்க. 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார், மகரத்தை. முயற்சியை பார்க்கும்போது உங்களுக்கு சகல விதமான வெற்றிகளும் உண்டாகிறது. அடுத்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்கிறார். ஸோ இத்தனை உங்களுடைய உடம்பை பார்க்கிறார். ஸோ இத்தனை நல்ல விஷயம் நடக்குது இந்த குரு பார்க்கும்போது. குரு பார்ப்பின் கோடி புண்ணியம்னு சொல்கிறாங்க. குரு உடம்பை பார்த்துட்டார். உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் போயிடும், கஷ்டமெல்லாம் நிவர்த்தி ஆகிடும், பெயின் எல்லாம் போயிடும். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. ஸோ குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால செய்யும் தொழில் அபிவிருத்தி அடைய போகிறது. இத்தனை நாளாக எங்கேயா போயிருந்த, இங்கே தானே சுற்றிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் 6ல் மறைந்திருந்து உங்களை பாடாப்படுத்தியிருப்பார். விருச்சிகராசிக்காரங்க தைரியமாக கீழே கமெண்ட் போடுங்க. இந்த கடந்த 4 மாதமாக கடுமையான வயிற்று வலி, கிட்னி ஸ்டோனு, லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பெருங்குடல் ஜீரணமின்மை இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் சரியாக இப்போ 7ஆம் வீட்டிற்கு சென்றதால் என்ன ஆயிடுச்சு? குரு பகவான் 7க்கு வந்து டும் கல்யாணம். சார், யாருக்குமே இந்த கல்யாணம்ங்கிறது எப்பேற்பட்ட விஷயம். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று, அதெல்லாம் விட பெரிய விஷயம் காதல். இந்த பிப்ரவரி மாதம் வேற, லவ்வர்ஸ் மாதம் வேற. இந்த மாதம் காதல் வரப்போகிறது, காதலர் தினம் வரப்போகிறது. இந்த காதலர் தினத்திலே நாம் என்ன செய்ய போகிறோம்?
ஸோ இந்த காதல தினம் யாருக்கு வருதோ இல்லையா உங்களுக்கு வரும், உங்களுக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. உங்கள் கழுத்தில் மாங்கல்யம் ஏறப்போகிறது. விருச்சிக ராசிக்கார பெண்கள் தாலி கட்டி கொள்வீர்கள். மாங்கல்ய தாரணம் நடக்கிறது. மாங்கல்யம் தந்து நானே மமஜி, அதை கூட அவர் என்றென்றும் புன்னகை, அது கூட சுக்கரன் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சுக்கரன்கிறது என்னன்னா, அந்த பாட்டை மாங்கல்யம் தந்து நானே மமஜீவன ஹேதுனாங்கிறத எவ்வளோ அழகாக மாடர்னாக மாற்றிருக்காம பாருங்க. ஸோ இந்த காதலர் தினம் உங்களுக்கு புதிய தாட்ஸை கொடுக்கும். நான் ஏன் எப்படி இருக்கணும், எதுக்கு சொல்ல வரேன்னா, கல்யாணம் பண்ணி மறுமணம் பண்ணுறவங்க, டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சவங்களுக்கெல்லாம் நான் ஏன் இப்படியே என் வாழ்க்கையை கழிக்கணும், எனக்கு என்ன 40 வயசு தானே ஆகுது, எனக்கு என்ன நான் இப்படியே பிரம்மச்சாரியாக இருக்கணுமா, எனக்கு என்ன 50 வயசு தானே ஆகுது, இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டா என்ன பிரச்சனை. நிறைய பேர் பிரச்சனையே என்ன அப்படின்னா, எனக்கு 45-50 வயசு ஆச்சு, இதுக்கு மேலே கல்யாணம் பண்ணால் இந்த ஊர் சிரிக்குமே சார், அவன் கிடக்கிறான் சார் வெட்டி பையன், அவனுக்கு வேறு என்ன சார் வேலை. நீங்கள் நல்லா வாழ்ந்தாலும் சிரிப்பான், நல்லா வாழனாலும் சிரிப்பான். யாருக்காகவும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விட்டு கொடுக்காதீர்கள். உங்களுக்கான வாழ்க்கை துணை வரும் பொழுது வியந்து கொண்டாடுங்கள். சார், ஒரு வருத்தத்தோடு ஒரு பதிவு சொல்கிறேன். முன்பெல்லாம் யானை துரத்தும் கனவுகள் வரும். இப்பொழுதெல்லாம் கனவில் யானை துரத்துவதில்லை, மாறாக வாழ்க்கை துரத்துகிறது. யாராவது ஒருத்தர் உங்களுக்குள்ள கை வச்சு ஹானஸ்டாக சொல்லுங்கள், 12 மணிக்கு நான் தூங்கிடுறேன்னு சொல்லுங்கள். ஹானஸ்டாக சொல்லுங்கள், 11 மணிக்கு தூங்கிடுறேன், 10:30 மணிக்கு தூங்குறேன், 9 மணிக்கு தூங்குறவன் யாராவது இருந்தால் அவங்க நமக்கு இப்போ அதிசய பொருள். ஏன்னா 9 மணிக்கெல்லாம் உனக்கு பகுமானமாக தூக்கம் அந்த மாதிரி ஆயிடுச்சு போகலாம். யாராவது 10 மணிக்கு தூங்கிட்டாருன்னா 10 மணிக்கெல்லாம் பகுமானமாக தூக்கம். சராசரி தூங்குற நேரமே 12 மணி ஆயிடுச்சு. சங்கரன்லாம் நேற்று நைட்டு 1 மணிக்கு டுமாரோ ஷூட், ஓகே 1 மணிக்கு 2 மணிக்கு ப்ளீஸ் கெட் ரெடி. என்ன ஆஃபீஸ் மீட்டிங்லாம் 2 மணிக்கு பேசிக்கிறீங்க, எங்களுக்கு எல்லாமே ஒன்று தான்டா, ஆஃபீஸு பர்சனலு. வாழ்க்கையை கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு, புரியுதா? ஆஃபீஸ் நேரத்தில் லவ் பண்ணுறோம், லவ் பண்ணுற நேரத்தில் ஆஃபீஸ் வேலை பார்க்குறோம், என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னே புரியல. ஸோ அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையை வியந்து கொண்டாட போகிறீர்கள். கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.